சிங்கப்பூரில் வேலை ஏமாறிய இளைஞர்கள். விருதாச்சலத்தில் உள்ள தனியார் டிராவல்ஸ் நிறுவனமானது சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக பல இளைஞர்களிடம் பணம் பறித்து மோசடி செய்துள்ளனர். வேலை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு இளைஞர்கள் கொடுத்துள்ளனர். இந்த மோசடியில் சிக்கிய இளைஞர்கள் நேரில் சென்று டிராவல்ஸ் நிறுவன அலுவலகத்தை பார்க்கும்போது பெரும்பாலும் பூட்டியே இருந்துள்ளது. மேலும் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்களும் தலைமறைவாக இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து திருவாரூர், தேனி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 25க்கும் மேலான இளைஞர்கள் ஏமாறியதை அடுத்து விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றனர். ஆனால் போலீசார் புகாரை ஏற்க மறுத்துவிட்டனர். அதற்கு மாறாக கடலூருக்கு சென்று புகார் கொடுக்க வேண்டும் என காவல்துறையினர் கூறியுள்ளனர். அதனை அடுத்து இளைஞர்கள் கடலூருக்கு சென்று புகார் கொடுத்த நிலையில் விருதாச்சலம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இளைஞர்கள் இது குறித்து கூறியதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் டிராவல்ஸ் நிறுவனத்தில் பணத்தை கொடுத்தோம். ஆனால் அந்த நிறுவனத்தில் வேலை வாங்கி கொடுக்காமல் பல லட்சம் வாங்கி மோசடி செய்துவிட்டனர். ஏமாற்றமடைந்த பணத்தையாவது திரும்ப வாங்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் போலீசிடம் புகார் கொடுக்க வந்தால் அவர்களும் புகாரை பெற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிக்கிறார்கள். தயவு கூர்ந்து இந்த பிரச்சனையை உயர் அதிகாரிகள் கண்டு நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.